பண்ணக்கூடிய பரிசோதனை வந்து பிளட் சுகர் டெஸ்ட்டு. ஸோ ரத்த சர்க்கரை பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணுறது மூலமாக வந்து நம்ம ரத்தத்தில் வந்து பிளட் சுகர் வந்து எவ்வளோ இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது பாஸ்டிங்லேயும் பண்ணலாம், போஸ்ட் ப்ராண்டல் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பண்ணலாம். ஸோ எனி டைம் பண்ணுறது வந்து ரேண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைப்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணுறது மூலமாக வந்து பிளட் சுகர் நமக்கு நார்மலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்றதை வந்து நம்ம டெஸ்ட் மூலம் நம்ம செக் பண்ணி பிளட் சுகர் லெவலில் வந்து அறிய முடியும். அதுக்கு வந்து சாப்பிடாம பாஸ்டிங்லேயும் பண்ணலாம், எம்டி ஸ்டொமக்கில். அப்படி இல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வந்து நம்ம 1 ஹவர் கழிச்சு அதுவும் பண்ணலாம், போஸ்ட் ப்ராண்டல்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து ரேண்டம்னா வந்து எனி டைம் போயிட்டு பண்ணிக்கிறது. இதன் மூலமாக வந்து நம்ம பிளட் சுகர் லெவல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலமாக வந்து நீரிழிவு நோய் எதனா இருக்கான்றது நம்ம கண்டறிஞ்சு அதுக்கேற்ற முறையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பண்ணக்கூடிய 4ஆவது டெஸ்ட் வந்து மார்பக பரிசோதனை. ஸோ மார்பகத்தில் வந்து எதாவது கட்டிகள் இருக்கா, கேன்சர் கட்டிகள் எதனா இருக்கா, மார்பகத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத வந்து அது கண்டுபிடிக்க தான் வந்து இந்த மார்பக பரிசோதனை செய்யப்படுது. அது மேமோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பரிசோதனை மூலமாக மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கட்டிகள் இருந்தால் நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை வந்து சீக்கிரமாக வந்து நம்ம அளிக்க முடியும். அதுக்காக தான் வந்து மார்பக பரிசோதனை மேமோகிராம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து 5ஆவதாக பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால் லெவல் வந்து செக் பண்ணுறது. ஸோ கொழுப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றது. அது வந்து ஹெச்டிஎல் பண்ணுவாங்க, ஹெச்டிஎல் டெஸ்ட்டு. இதில் வந்து 3 வகையான டெஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க. எல்டிஎல், ஸோ லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். ஸோ இது வந்து பேட் கொலஸ்ட்ரால். நெக்ஸ்ட் வந்து ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், இது வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து இதுவும் ஒரு வகையான ஃபேட்டு. ஸோ இது வந்து ஹார்ட் டிசீஸை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த டெஸ்ட்டு மூலமாக வந்து எல்டிஎல் எவ்வளோ இருக்குது, ஹெச்டிஎல் எவ்வளோ இருக்குது, டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ட்ரைக்ளிசரைடு எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு அதன் மூலமாக வந்து நம்ம ஹார்ட் டிசீஸை வந்து ஏர்லியராக வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம ஏர்லியராக வந்து பரிசோதனை பண்ணுறது மூலமாக வந்து ஹார்ட் டிசீஸை வந்து சீக்கிரமாக முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த நோயின் மூலமாக கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சையை வந்து நம்ம அளிக்க முடியும். இது வரைக்கும் பெண்கள் வந்து பண்ணக்கூடிய